மிஸ்டர் ஓவியன். நம்ம சேனலோட நேம் வந்து மிஸ்டர் ஓவியன் சேனல் வந்து ஓபன் பண்ணியிருக்கோம். நம்ம சேனல் ஓபன் பண்ண ஒரு நோக்கமே உங்க எல்லாரும் ப்ரொஃபஷனலா ஆர்ட் ரொம்ப சிம்பிளா எளிமையான முறையில் எப்படி கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த சேனலை ஓபன் பண்ணியிருக்கேன். இந்த சேனலை ஓபன் பண்ணி இது ஃபர்ஸ்ட் வீடியோ. அதனால வந்து உங்களுக்கு வந்து ஒரு ப்ரொஃபஷனல் ஆர்ட்ல வந்து பேசிக்கா வந்து என்ன மாதிரி உங்களுக்கான ஒரு பேசிக் ஹேண்ட் பிராக்டிஸ், உங்களுடைய கையை வந்து முதல்ல வந்து பக்குவப்படுத்த போறோம். அதாவது நீங்க நினைக்கக்கூடிய விஷயம் வந்து உங்க கை வந்து கேட்கணும். உள்ளத்தில் தோன்றும் எண்ணத்தை வண்ணமாவோ வடிவமோ கொடுப்பதுதான் ஓவியம். அப்ப நம்ம உள்ளத்துல தோன்ற எண்ணத்தை வந்து ஒரு டிராயிங்கா, ஸ்கல்ப்சரா, ஒரு பெயிண்டிங்கா, ஒரு படைப்பா, ஒரு ரிசர்ச்சா நம்ம கொடுக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து நல்லா வரைய தெரியணும். அந்த வரையறதுக்கு வந்து ஒரு சில பிராக்டிஸ் இருக்கு. அதுதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ். இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல வந்து அந்த பேசிக்கான அந்த பிராக்டிஸ் வந்து நீங்க எல்லாருமே கத்துக்கங்க. இதுக்கு வந்து வயசு அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது. யாருக்கு வேணாலும் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்க எல்லாருமே கத்துக்கலாம். இது பேசிக்கா எல்லாருமே வந்து இந்த எக்ஸசைஸ் வந்து நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணி ஆகணும். ஏன்னா இந்த ஒரு பேசிக்கா ஒரு சிம்பிளா ஒரு பிக்சர் எப்படி வரையலாம் அப்படின்றத நான் வந்து கத்துக் கொடுக்க போறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் பிராக்டிஸ் நம்பர் 1 அது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது இன்சைட்ல இருந்து அவுட் சைட் போகணும். இப்போ வந்து இந்த போன் இங்க இது மூணுக்கு வந்து ஒரு எக்ஸசைஸ் இருக்கு. இந்த பிராக்டிஸ், இந்த 14 பிராக்டிஸிங் பண்ணையில வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்க எல்லாரும் ஃபாலோ பண்ணணும். நீங்க வந்து பெண்ணை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம், பென்சில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி யூஸ் பண்ணையில வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களோட கை வந்து பேப்பர்லயோ போர்டுலயோ வந்து டச் பண்ணக்கூடாது. உங்க பெண்ணோ பென்சிலோ மட்டும்தான், நிப்பு மட்டும்தான் அதில் டச் பண்ணணும். ஏன்னா அப்பதான் அந்த ப்ரெஷர், அந்த பேலன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதனால வந்து உங்க கையை வந்து டச் பண்ணாம இன்சைட்ல இருந்து அவுட் சைடுக்கு ஒரு இந்த பிராக்டிஸ் நம்பர் 1. ஓகே, இது வந்து இன்சைட்ல இருந்து அவுட் சைடு. நம்பர் 2 வந்து பாத்தீங்க அப்படின்னா, அவுட் சைட்ல இருந்து இன்சைடு வரணும். இப்ப நம்பர் 3 பார்ப்போம். நம்பர் 3 வந்து பாத்தீங்கன்னா, சர்க்கிள் போட்டீங்களா அதே வந்து இப்போ வந்து ஸ்கொயர்ல போடணும். ஓகேவா? நம்பர் 4 பாத்தீங்கன்னா இதே அவுட் சைட்ல இருந்து இன்சைடு போகணும். இப்ப நம்பர் 5 பார்ப்போம். 5 வந்து லெஃப்ட்ல இருந்து ரைட்ல ஸ்ப்ரிங் ரோல் டைப்ல வந்து ஒரு பிராக்டிஸ் இருக்கு. இது வந்து நம்பர் 5. நம்பர் 6 பாத்தீங்க அப்படின்னா, ரைட் சைடுல இருந்து லெஃப்ட் சைடுல அதே மாதிரி ஒரு ஸ்ப்ரிங் ரோல் பிராக்டிஸ். ஓகே. நம்பர் 7 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கர்வ் லைன். இந்த கர்வ் லைன் எப்படி பண்ணணும் அப்படின்னா, இங்க ஒரு டாட், ஒரு குறிப்பிட்ட இங்க ஒரு டாட் வச்சுட்டு அந்த கர்வ் லைன் வந்து இப்படி பிராக்டிஸ் பண்ணணும். இது ஃபர்ஸ்ட். அடுத்து வந்து டாட் வைக்காம நீங்க பிராக்டிஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்பர் 8 பாத்தீங்க அப்படின்னா, ரைட் சைடுல இருந்து லெஃப்ட் சைடு டச் பண்ணாம. நம்பர் 9 இந்த கர்வ் லைன் வந்து லெஃப்ட் டு ரைட் பண்ணீங்கல்ல, அதே மாதிரி வந்து லெஃப்ட் டு ரைட் வந்து இன்சைட்ல இருந்து அவுட், கீழே அதே மாதிரி கீழே ஒரு பிராக்டிஸ். நம்பர் 10 வந்து ரைட் சைடுல இருந்து லெஃப்ட் சைடு. ஓகே. நம்பர் 11 என்ன பண்ண அப்படின்னா, லெஃப்ட் டு ரைட் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ். நம்பர் 12 வந்து ரைட் சைடுல இருந்து லெஃப்ட் சைடு. ஓகே. இப்ப நம்பர் 13 டாப் டு பாட்டம் ஸ்ட்ரெயிட் லைன் போடணும். நம்பர் 14 வந்து டவுன் டு அப். ஓகே. இப்போ ஒரு A4 சைஸ் பேப்பர்ல வந்து நீங்க வந்து ஒரு நல்ல மார்ஜின் போட்டுக்கங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்க வந்து ஒரு ஐ லெவல் லைன் சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் நீங்க வரைஞ்சுக்கணும். இந்த லைனோட பேர் வந்து ஐ லெவல் லைன். ஓகே. ஓகே.
இப்போ ஐ லெவல் லைன் டாப், ஐ லெவல் லைன் டவுன். ஓகே, ரெண்டு பார்ட்டா பிரிச்சிருக்கோம். இது சரி பண்ண பாதியா பிரிக்கணும்னு அவசியமே கிடையாது. உங்களுக்கு டிசைட் பண்ணிட்டு எந்த ஏரியாவில் நம்ம ஐ லெவல் லைன் போடணும் அது நீங்க போட்டுக்கலாம். ஓகே, அப்புறம் வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இதை வந்து ஒரு டிஸ்டன்ஸா ஒரு தண்ணி வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம லைன்லாம் ஆட் பண்ணிக்குவோம். இப்போ பாருங்க. ஓகே, நான் வந்து இப்போ என்ன பண்ணியிருக்கேன், ஒரு ஐ லெவல் லைன் வரைஞ்சேன், தண்ணி வரைஞ்சிருக்கேன். இது வந்து தண்ணி. ஓகே, இப்போ இங்க என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஒரு வீடு வரையலாம்னு இருக்கேன். ஓகே, இந்த லைனுக்கு அப்படியே பேரலா லைனை கொஞ்சம் சின்னதா போட்டுட்டா போதும். அப்பதான் வந்து உங்களுக்கு டிஸ்டன்ஸ் தெரியும். அதுக்கப்புறம் வந்து இங்க வந்து ஃப்ரண்ட்ல ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், இது கொஞ்சம் லாங்கா இருக்கணும். இங்க போற லைன் வந்து கொஞ்சம் சின்ன லைனா இருந்தா போதும். ஏன் அப்படின்னா நம்ம இந்த சைடு தான் டிஸ்டன்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் போகுது. ஓகே, அப்ப இந்த பேரலல் லைனுக்கு ஈக்குவலாவே இங்கும் பேரலல் லைன் போட்டுக்கலாம். இப்போ இந்த லைனை கூட நீங்க ஜாயின் பண்ணிருங்க, இதையும் ஜாயின் பண்ணிருங்க. இப்போ இங்க வந்து ஒரு டோர் போட்டுக்கலாம். ஓகே ஓகே, இங்க கொஞ்சம் விண்டோ போட்டாச்சு. அப்புறம் இங்க என்ன பண்றோம் அப்படின்னா, இது வந்து கொஞ்சம் நம்மளுக்கு வந்து எலிவேட் பண்ணி கொஞ்சம் உயரமா மேலான பகுதியில் இருக்கு நம்ம வீடு. இது வந்து கொஞ்சம் கீழே. ஓகே, இந்த மாதிரி நீங்க வந்து செடி போடலாம், இந்த மாதிரி புல் எல்லாம் வரைகிறதுனால வரைஞ்சுக்குங்க. ஓகே, அப்புறம் இந்த புல்ல வந்து நீங்க வந்து இப்போ கொஞ்சம் ஃப்ளவர்லாம் வரையணும்னா நீங்க கலர்ல லாஸ்டா நீங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதெல்லாம் ஒன்றும், இது வந்து ஒரு பேசிக்கா சிம்பிளான ஒரு சீனரி தான். ஏன் அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே வந்து ரொம்ப கஷ்டமா கத்துக்கணும் அப்படிலாம் இல்லை. நம்ம வந்து இப்போ வந்து ஒரு சிம்பிளா இருந்து சின்ன விஷயத்துல இருந்து நம்ம வந்து அடுத்தடுத்து நம்ம நிறைய விஷயங்கள்லாம் சொல்லி தர போறோம். ஓகே, இப்போ இதுக்கப்புறம் வந்து இப்போ ஐ லெவல் லைன் டாப் கொஞ்சம் போயிருமா. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம், ஐ லெவல் லைன் டாப்ல ஒரு மவுண்டைன் போடலாம். மவுண்டைன் வந்து எப்பயுமே வந்து நீங்க வந்து இப்படி ஜிக்ஸாக்கா போடணும் அப்படின்லாம் போடக்கூடாது. மவுண்டைன் வந்து அப்படி எல்லாமே ஒரே மாதிரி ஜிக்ஸாக்கெல்லாம் இருக்காது. நீங்க வந்து தான் அப்படி சும்மா இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஓகே ஓகே, இங்க ஒரு மவுண்டைன் போட்டாச்சு. இப்போ இந்த மவுண்டைன் முன்னாடி இல்லை எனக்கு இன்னும் ஒரு லேயர் ஆஃப் மவுண்டைன் வேணும் அப்படின்னாலும் நீங்க வந்து இப்படி ஆட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு உங்களுக்கு வேணாம், இப்போ நீங்க ஆட் பண்ணி அதே பண்ணலாம், இப்படி ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த மவுண்டைனுக்கு அப்புறம் என்ன பண்ண போறோம், இப்படி ஆட் பண்ணிங்க. இங்கெல்லாம் வந்து கொஞ்சம் லாங் வியூல வந்து சில ரிசோர்ஸ்லாம் இருக்கு. இந்த மாதிரி உங்களுக்கு செடி தூரத்தில் உள்ள மரங்கள் இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. இதுவுமே வந்து நீங்க டிஸ்டன்ஸை ஃபாலோ பண்ணணும். இங்க பெரிய சைஸ் ஆகும், இங்க போக 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 சின்ன சைஸ். அப்பதான் வந்து உங்களுக்கு வந்து அந்த டிஸ்டன்ஸ் வந்து கண்டிப்பா வந்து உங்களுக்கு பிக்சர்ல வரும். ஓகே, இதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா, இப்போ நம்மளுக்கு ரொம்ப க்ளோஸ்ல இருக்குல்ல, க்ளோஸ்ல இருக்கிறதுனால வந்து நான் ஒரு ட்ரீ வரைகிறேன் அப்படின்னா கூட எங்க இருந்து நம்ம ஆரம்பிக்கிறோம். இப்ப பக்கத்துல இது வந்து நம்மளுக்கு பக்கம் இருக்கு, இங்கெல்லாம் தூரமா இருக்கு. பக்கத்துல இருக்கிறதுனால இங்க இருந்து போறதுனால இது ஓவர்லாப் ஆகி தான் போகும். ஓகே, இப்போ ஒரு ட்ரீ வரைகிறோம். இப்படி ஒரு ட்ரீ வரைஞ்சிட்டோம். நல்ல கோகனட் ட்ரீ வரைகிறீங்க, அதாவது தென்னை மரம் வரைகிறீங்க அப்படின்னா அது நல்ல இலையை வந்து நல்ல ஏன்னா நம்ம தோகை வந்து இந்த கோகனட் ட்ரீயோட லீஃப் வந்து நல்லா அப்படி லென்த்தா இருந்து அப்படி வரணும். அப்ப இது வந்து கலர் பண்றது வந்து இப்போதைக்கு நீங்க இந்த ஸ்கெட்ச் பண்றதுனால நீங்க இந்த மாதிரி அந்த லீஃப் எல்லாம் அப்படி வரைஞ்சுக்கோங்க. நீங்க அதுக்கப்புறம் நீங்க கலர்ல பண்றீங்க அப்படின்னா அந்த லீஃப் வந்து இப்ப டைரக்டா நீங்க ஸ்கெட்ச்ல இப்படி பண்ண தேவையில்லை. ஏன்னா நீங்க அதுக்கப்புறம் வந்து நீங்க கலர்ல பண்ணிடுவீங்க. அப்ப டைரக்டா நீங்க கலர் பென்சிலோ கலர்லயோ பண்ணிடலாம், அப்ப பண்ணிக்கலாம். ஒன்லி அந்த லைன் மட்டும் போட்டுக்கிட்டா கூட போதும். இப்போ உங்களுக்கு வந்து நான் ஸ்கெட்ச் சொல்லி தரதுனால வந்து நான் உங்களுக்கு வந்து இதை வந்து நான் வரைஞ்சு காட்டுறேன். ஓகே ஓகே, இப்போ இதுக்கு அடுத்து வந்து ஓகே இந்த சைடு ஒரு ட்ரீ கூட ஆட் பண்ணிக்கலாமே. ஓகே, இதெல்லாம் நீங்க லேட்டரா வந்து நீங்க ரப் பண்ணிக்கலாம்.
ஓகே, இப்போ வந்து 2 கோகோனட் ட்ரீ வரைஞ்சிட்டோம். இப்போ வந்து நம்ம வந்து இப்போ தண்ணியெல்லாம் இருக்குல்ல, தண்ணியில் வந்து ஒரு ரிஃப்ளெக்டோட ஒரு ஓகே, இப்போ நம்ம சன் வந்து இங்கே போடுறோம். இப்போ இந்த சன்னெல்லாம் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா வந்து இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்னால வந்து நீங்கள் டைரெக்டாக வரைஞ்சிருங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த இந்த சன்னை வச்சே நம்ம வந்து இது எத்தனை மணிக்கு எடுத்த பிக்சர், வரைஞ்ச பிக்சர், டிராயிங்கோ பெயிண்டிங்கோ வந்து சன்னை அந்த ஷேடோ வச்சு அந்த டைமெல்லாம் சொல்லலாம். வானத்தோட கலரை வச்சுட்டு அது என்ன சீசனில் எடுத்திருக்காங்க அப்படின்னு நிறைய சீசன் கலர்ஸ் எல்லாம் இருக்கு. இந்த சன்லைட்டோட பவர் எந்த அளவுக்கு நம்ம கலரில் பண்ணுறோமோ அப்போ வந்து டே டைமில் வந்து மார்னிங்கா ஈவினிங்கா டே டைமில் வந்து பண்ணோமா அதுன்றத வந்து நம்ம வந்து இந்த பிக்சரை பார்த்தோன்னே தெரிகிற அளவுக்குலாம் நம்ம வந்து டெக்னிக்லாம் இருக்கு, அதெல்லாம் சொல்லித்தரேன் உங்களுக்கு. ஓகே, இப்போ வந்து இப்போ பேசிக்காக கற்றுக்கிறதுனால நீங்கள் வந்து டைரெக்டாக ஒன்றும் பெரிய லெவலில் எல்லாம் அந்த மாதிரி ஒன்றும் நீங்கள் யோசிக்க வேணாம். இப்போ சிம்பிளாகவே நீங்கள் வந்து கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் அப்படியே போகலாம், ஒன்றா போவோம். ஓகே, இப்போ வந்து ஒரு போட் வரைஞ்சிட்டோம்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இது ரொம்ப டஃப்பான போட்லாம் கிடையாது, ரொம்ப சிம்பிளாக தான். நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நாள் வந்து உங்களுக்கு ஒரு சிம்பிளான ஒரு போட்டு தான் வந்து சொல்லித்தரேன். ஓகே ஓகே, இங்கே வந்து ஒரு தூரத்தில் வந்து ஒரு போட் இருக்கு. ஓகே ஓகே, எங்கே வேணாலும் ஒரு போட் நீங்கள் ஆட் பண்ணிக்கிறனாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இதெல்லாம் வந்து கொஞ்சம் போட்ஸ் இப்படி நிற்கிற மாதிரி. இப்போ வேணும் அப்படின்னா கூட நீங்கள் இங்கே கூட ஒரு சின்னமாக ஒரு கோகோனட் ட்ரீ வேணாலும் போட்டுக்கலாம். ஏன்னா தூரத்தில் இருக்கிற மாதிரி கூட நீங்கள் அந்த கோகோனட் ட்ரீயை காட்டிக்கலாம். ஏன்னா அங்கே போயில் வந்து தூரமாக இருந்தால் சின்னமாக தான் தெரியணும், அப்போ தான் வந்து டிஸ்டன்ஸ் கரெக்டாக ஃபாலோ ஆகும். ஓகே, நான் அந்த பெர்ஸ்பெக்டிவ் நீங்கள் ப்ரொஃபஷ்னல் ஆர்ட்டில் வந்து நான் உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் கற்றுத்தரலான்னு இருக்கேன். ஏன்னா வந்து உங்களுக்கு பெர்ஸ்பெக்டிவை பற்றி சொல்லி தருவோம். ஹியூமன் ஃபிகர்லாம் எப்படி ஈஸியாக வரைகிறது, எப்படி ஒரு ஃபேஸ் கேரக்டரை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்து நம்ம கற்றுக்கலான்னு இருக்கோம். ஓகே, இப்போ வந்து தூரத்தில் வந்து ஒரு ட்ரீ இருக்கு, இந்த இடத்துல கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க தேவைன்னா. லைன் வேணாலும் போட்டுக்கலாம், ஏன்னா அந்த அவ்வளோ தூரத்தில் வந்து இவ்வளோ டெப்த்தான லைன் தெரியறதுக்கு வேண்டாம், அதனால் ரொம்ப நீட்டோம். இங்கே வேணால் நீங்கள் லைட்டாக ரிசர்வ் பண்ணி டாட்ஸ் லைன், ஸ்ட்ரெயிட் லைன். இந்த லைன்ஸ் போடுறது, இந்த ஸ்ட்ரோக் வரைகிறது வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். ஏன்னா தண்ணி வந்து எப்பயுமே வந்து சமமாக தான் இருக்கும். அதனால் இந்த லைன் நீங்கள் பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா அதை வந்து அந்த மீனிங் வந்து டோட்டல் அவுட் ஆக்கிரும். அதனால் எப்போ நீங்கள் வந்து தண்ணி மேலே லைன் பண்ணாலும் அப்படி ஸ்ட்ரெயிட் லைனாக தான் போடணும். ஓகே, ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்கணும். ஓகே, இப்போ உங்களுக்கு வந்து ஒரு பேசிக்காக ஒரு ஹியூமன் அப்படி வரையினா கூட அப்படி ஒரு சிம்பிளான ஒரு ஸ்ட்ரோக்கில் வந்து நீங்கள் ஒரு ஹியூமனை காட்டிக்கலாம். ஓகே, இப்போதைக்கு ஒரு பேஸாக ஆகணும், ஒரு சிம்பிளான பிக்சர் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகே, அப்போ இங்கே ஒரு ஆள் வந்து நிற்கிறாரு அப்படின்னா கூட நீங்கள் அப்படி ஒரு சிம்பிள் ஸ்ட்ரோக்கில் வந்து இப்படி காட்டிக்கலாம்.